வருது. ஃபர்ஸ்ட் டேங்க நான் இன்னைக்கு வந்து காவலுக்கு வருது. ஏன்னா இன்னைக்கு காலையில் பார்த்துருக்கீங்க யானை ஒரு காட்டில் முட்டி எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எல்லாம் உடச்சி வீசிட்டு வெளியே வந்திருக்குது. ஸோ அந்த யானை வந்து இன்னைக்கு எங்க ஏரியாக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு காலையிலே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா இங்கேக்கு வந்து பார்த்தா தெரியாதுங்க, அங்கே ஒரு குழி இருக்கு. ஸோ பேட்டரி அடிக்கிற மாதிரி அந்த நேரம் ஒரு குழி இருக்குங்க. ஸோ அங்கே அந்த வழியாக யானை வந்து ஏறி வரும். ஸோ அந்த வழியாக ஏறி வந்து இப்படியே வந்து எங்கள் காட்டுக்கு வந்து வரும். எங்கள் அப்பாவும் இன்னொருத்தர் வந்து அங்கே போய் கொண்டிருக்காரு. உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இந்த மாதிரி பேட்டரி கட்டிவிட்டோம்னா அந்த பேட்டரி தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படிங்க ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு யானை வர கொஞ்சம் பயப்படும். அதுக்காக இந்த மாதிரி பேட்டரி கட்டிகிட்டு இருக்கோம். அது மட்டும் பார்த்தாதுங்க, நாங்களும் கொஞ்சம் பேட்டரி போட்டே தான் இருக்கணும். ஏன்னா அது எந்த பக்கம் வரும்னே தெரியாதுங்க. ஸோ அதனால் சுற்றி பேட்டரி போட்டே இருக்கணும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 12:30 ஆச்சு. இன்னும் என் சைடு வரல. ஏன்னா 7 மணிக்கு முன்னாடியே ஒரு காட்டில் வந்து ஃபுல்லாக முட்டிடுச்சுங்க. உள்ளே முட்டி வெளியே முடி விட்டாங்க. அந்த யானை அடுத்த காடும் தொலாவிட்டு இருக்கோம். மேபி எங்கே வேணால் போகலாம், எங்கே செல்லும் கிடையாதுங்க. இங்கே வேணால் அந்த யானை வந்து போகும். இன்றைக்கி ஃபஸ்ட்டே கவலை வந்து முடிஞ்சுங்க. டைம் 5:30 ஆச்சுங்க, முடிஞ்சு வச்சு. இதுக்கு மேலே யானை வந்து கண்டிப்பாக வராது. கொஞ்சம் வெளிச்சு வரும்போது யானை பாங்காடுக்குள்ளே போயிடும். ஸோ இன்னும் நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு நைட்டு பார்ப்போங்க.